TNEA General Counseling 2025 ஷெட்யூல் சார். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கே முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் ஷெட்யூல் சொல்கிறீங்க சார். நோ ப்ராப்ளம்பா. நான் இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் யாருக்காக ஐடியா கொடுக்க போகிறது கிடையாதுன்னு கேட்டால் ரவுண்ட் 1 அட்டன் பண்ணவங்களுக்காக கிடையாது. ஏன் சார், ரவுண்டு 1 அட்டன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும்பா, இந்த காலேஜ் தான் சூஸ் பண்ண போகிறேன், இந்த கோர்ஸ் தான் சூஸ் பண்ண போகிறேன், ஸோ நான் இந்த கட் ஆஃப் வாங்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ரவுண்ட் போகிறவங்களுக்கு தான். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த செகண்ட் ரவுண்டு போகிறவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன், அவங்களால நல்ல காலேஜை ஈஸியாக சூஸ் பண்ண முடியும். எப்படி, அதுக்குரிய ஐடியா தான். ஷெட்யூல் மட்டும் சொல்ல போகிறது கிடையாது. அந்த செகண்ட் ரவுண்டு போகிறவங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் நிறைய காலேஜஸும் நிறைய கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. எப்படி, அதில் பெஸ்ட்டு காலேஜாக எப்படி சூஸ் பண்ணுறது, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஐடியா. இதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியர் கட்டாக ஐடியா தெரிஞ்சிடும். ஓ, நமக்கு இவ்வளோ காலேஜஸ் இவ்வளோ கோர்சஸ் நம்மளால் சூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் எப்பவும் சொல்கிறதான், தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிங்கன்னா செகண்ட் ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் அட்டன் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்ன செய்யுங்கன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ் TNEA ஜெனரல் கவுன்சிலிங் ஷெட்யூல் 2025 ஆல்ரெடி ரவுண்ட் 1 200லேருந்து 179 வரைக்கும் கட் ஆஃப் இருக்கக்கூடியவங்க அட்டன் பண்ணுவாங்க. ரேங்க்கு 1லேருந்து 39,145, அப்ராக்சிமேட்டாக ஒரு 39,000 கவுன்சிலிங் அட்டன் பண்ணி முடிச்சிட்டாங்க. 14/7/25 to 16/7/25. டுடே டேட் 17/7/2025. இவங்க ரவுண்டு 1 முடிச்சிட்டாங்கல்ல. டோட்டலாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறவங்க எத்தனை பேர்? 2,39,299. இத்தனை பேர் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ராக்சிமேட்லி 39,145. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஒரு 5ல் 1 பங்கு முடிஞ்சிருச்சு. ஒரு 40,000 வரைக்கும் என்ன செஞ்சுன்னா அப்ராக்சிமேட்லி முடிஞ்சது. 40,000 கம்ப்ளீட்டட் கவுன்சிலிங். அப்புறம் மிச்சம் இருக்கிறது எத்தனை பேருன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் ரவுண்டு 2லையும் ரவுண்டு 3லையும் தான் என்ன செய்கிறாங்கன்னா இருக்கிறாங்க. இதுலேயும் இந்த ரவுண்டு 2ல இருக்கக்கூடியவங்க 39,145 டூ முடிஞ்சிருச்சுன்னா 39,146லேருந்து 1,37,710, 1,37,710. இந்த செகண்ட் ரவுண்டு அட்டன் பண்ணுறவங்க கூடிய எண்ணிக்கை மட்டுமே 1 லட்சம் பேர். அப்புறம் என்னன்னா, இந்த மெஜாரிட்டியான காலேஜஸை சூஸ் பண்ண போகிறது யார் தான் கேட்டிங்கன்னா இந்த செகண்ட் ரவுண்டில் இருக்கிறவங்க தான். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உள்ளவங்க இந்த 40,000 பேருங்கிறது மினிமம் பர்சன். அப்ராக்சிமேட்டாக ஒரு பெஸ்ட் காலேஜஸ்ன்னு சொல்லி ஒரு 50 காலேஜஸ் நம்ம சூஸ் பண்ணுறோம்னா கூட அதில் இந்த டாப் 50 காலேஜஸை இவங்க சூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இவங்க ட்ரெடிஷ்னல் கோர்சஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. ட்ரெடிஷ்னல் கோர்ஸ்னால் என்னது சார்? கம்ப்யூட்டர் சயின்ஸு, சிவில், EEE, ECE, மெக்கானிக்கல், IT, AI, இதை மாதிரி கம்ப்யூட்டர் இந்த ரிலேட்டடாக இருக்கிற ட்ரெடிஷ்னல் கோர்ஸை தான் இவங்க எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க. இவங்க எல்லாருமே என்ன ஐடியாலஜியில் இருப்பாங்கன்னா, இந்த காலேஜில் படிக்கணும், இல்லாட்டினா இந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியில் இருப்பாங்க. அதனால இவங்க எல்லாருமே அந்த டாப் மோஸ்ட் காலேஜஸை சூஸ் பண்ணாலுமே இந்த காலேஜஸில் டாப் மோஸ்ட் காலேஜஸில் ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ்ன்னு சொல்லி இருக்கக்கூடியதில் முக்காவாசி கோர்சஸை இந்த டாப் ரேங்க் ஹோல்டர்ஸாக இருக்கிற இவங்க சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ்னால் என்னது சார்? சப்போஸ் செராமிக்ஸ் இன்ஜினியரிங், பிளாஸ்டிக் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ், நிறைய காலேஜஸ், 3 காலேஜஸ் இருக்கு. ஒன்று சிஸ்ரி இருக்கு, IIHT இருக்கு, சைப்பட் இருக்கு. இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய கோர்சஸை இந்த டாப் ரேங்க் ஹோல்டர்ஸ்ல இருக்கிறவங்க ரவுண்டு 1ல இருக்கிறவங்க சூஸ் பண்றதே கிடையாது. இந்த செகண்ட் ரவுண்ட்ல யாரெல்லாம் சார் வருவா? 178.9ல இருந்து 143 வரைக்கும். அப்புறம் என்ன அர்த்தம்? இந்த மினிமம் இந்த கேட்டகரியில் இருக்கவங்களுடைய எண்ணிக்கை தான் ரொம்ப ஜாஸ்தி. இந்த கட் ஆஃப் வாங்கினவங்களுடைய எண்ணிக்கை தான். ஸோ ஏன்னா 143 கீழே போயிட்டானீங்க ரொம்ப மார்க் கம்மியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இது எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜ் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ். இவங்களுக்கு பெஸ்ட் காலேஜ் கிடைக்குமா சார்? கட்டாயம் கிடைக்கும்பா. சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் நான் சொன்னல 3 காலேஜஸ், பியூட்டிஃபுல் காலேஜஸ், ரிசர்ச் இன்ஸ்டியூட் தாராளமாக சூஸ் பண்ணலாம். அந்த காலேஜினுடைய கட் ஆஃப் அனலைசிஸ் நான் கம்ப்ளீட்டாக வீடியோ என்ன செஞ்சுருக்கேன்னா போட்டிருக்கேன்.
அந்த கட் ஆஃப் அனலைசஸ் எல்லாமே எந்த கேட்டகரியில இருக்குன்னு கேட்டீங்கன்னா 180க்கு பிலோ தான் இருக்கு. 180 கம்மியா வாங்கினவங்க தான் அந்த காலேஜ்ல என்ன செஞ்சாங்க, லாஸ்ட் இயர் வரைக்கும் கட் ஆஃப் என்ன செஞ்சிருக்காங்கன்னா சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸை பத்தி தெரியாது. ரீஜனல்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் காலேஜஸ். ரீஜனல் கேம்பஸ்னா என்னது சார்? அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியே அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் எல்லாமே எந்த கேட்டகரிக்குள்ள தான் வருது அப்படின்னு கேட்டா, ரவுண்ட் 2 அட்டன் பண்ணக்கூடிய 178 பாயிண்ட்ல இருந்து 143 பாயிண்ட் வரைக்கும் தான் இருக்கிறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ். இந்த ரவுண்ட் 2 உள்ளவங்க ஒன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. செகண்ட் ஒன் என்னதுன்னு கேட்டீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸா பார்த்து சூஸ் பண்ணுங்க. தேர்டு, இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. கவர்மெண்ட் காலேஜஸ்ல படிச்சோம்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குமோ அதுல ஓரளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா இருக்கும். அப்பனா என்னன்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸா சூப்பரா என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா சூஸ் பண்ணலாம். இந்த செகண்ட் ரவுண்ட்ல கவுன்சிலிங் போறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் சொன்ன இந்த காலேஜஸ்ல தான் டாப் மோஸ்ட் போயிருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயம் என்ன செய்ய மாட்டாங்கன்னா சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாருடைய ஆம்பிஷன் என்னவா இருக்கும்னு கேட்டா அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கும், இல்லைன்னா பிரைவேட் காலேஜஸ் தான் இருக்குமே ஒழிய சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜாவோ இல்ல கவர்மெண்ட் காலேஜாவோ இல்லைன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸாவோ என்ன செய்யாதுன்னு கேட்டீங்கன்னா இருக்கவே இருக்காது. அப்புறம் இந்த செகண்ட் ரவுண்ட் அட்டன் பண்றவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸ் இப்படி லிஸ்ட் அவுட் பண்ணி அவங்களுடைய கட் ஆஃப் அனலைசஸ் எல்லாத்தையுமே போய் பாருங்க. ஸோ இது வரைக்கும் நான் என்ன செஞ்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு காலேஜஸுமே நம்ம ஒரு கட் ஆஃப் அனலைசேஷன் போடுறோம்ல, அந்த கட் ஆஃப் அனலைசஸ்ல போய் பார்த்தோம்னா இந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ்ல எல்லாத்துலேயுமே யார் தான் வாரா, இந்த செகண்ட் ரவுண்ட் அட்டன் பண்ற இவங்க தான் வராங்க. ஸோ என்னன்னா இந்த 26/7/2025 28/7/2027 இந்த டேட்டுக்குள்ள நீங்க என்ன செஞ்சு வைக்கணும், கிட்டத்தட்ட ஒரு 200 காலேஜஸ் வரைக்கும் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அனலைசிஸ் பண்ணி வைக்கணும். 200 காலேஜஸ்ங்கிறத விட என்னன்னு கேட்டீங்கன்னா 200 விதமான காலேஜஸ் அண்ட் கோர்சஸ். நான் இந்த காலேஜ்ல இந்த கோர்ஸ் தான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றதை விட இந்த காலேஜ்ல தான் படிக்கணும் இது ஒரு கேட்டகரி, இந்த கோர்ஸ் தான் எடுக்கணும் இது ஒரு கேட்டகரி. இந்த 2 கேட்டகரியும் வச்சுக்கிட்டு கம்ப்ளீட்டா நீங்க அனலைசிஸ் பண்ணணும். டிஎன்இஏ கட் ஆஃப் நீங்க ஜஸ்ட் டைப் பண்ணாலே போதும். டிஎன்இஏ கட் ஆஃப் அப்படின்னு நீங்க டைப் பண்ணாலே போதும். அந்த வெப்சைட்னுடைய லிங்கையும் நான் கீழே என்ன செய்யறேன் நான் கொடுக்குறேன். அந்த கட் ஆஃப் இருக்கக்கூடிய அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்டுடைய அஃபிஷியல் வெப்சைட். ஒவ்வொரு காலேஜ்லையுமே லாஸ்ட் இயர் 2024ல என்ன கட் ஆஃப்ல ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்ன மார்க்ல லாஸ்ட் கட் ஆஃபா போட்டிருக்காங்கன்னு ரொம்ப கிளியரா கொடுத்துருப்பாங்க. அதுல போய் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க ரவுண்ட் 2ல இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளவு பெஸ்ட் காலேஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க கட் ஆஃப்க்கு வந்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு எத்தனை காலேஜஸ் சூஸ் பண்ணணும், 200 காலேஜஸ் அண்ட் 200 கோர்சஸ் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா சூஸ் பண்ணணும். 200 கோர்சஸ் எப்படி சார், அது எப்படி சார் பாசிபிள்? ஆமாப்பா, நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னு சூஸ் பண்றீங்கப்பா. கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ற நேரம் ஒரே ஒரு காலேஜ் மட்டும் சூஸ் பண்ணக்கூடாது. அண்ணா யூனிவர்சிட்டியும் போடணும், பிஎஸ்டியும் போடணும். இல்லை அப்படியே நான் 200 அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கே ஒரு 30-40 காலேஜஸ் நான் லிஸ்ட் அவுட் பண்ணி வைக்கணும் பெஸ்ட் காலேஜா. சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லையா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு ஒரு பெஸ்ட் காலேஜஸா ஒரு 30-40 காலேஜஸ் போடணும். அப்புறம் நான் இந்த கோர்ஸ் தான் படிக்கணுங்கிறது ஒரு மைண்ட் செட்டு, இந்த காலேஜ் தான் படிக்கணுங்கிறது ஒரு மைண்ட் செட்டு. இதுல நீங்க எந்த கேட்டகரியோ அதுக்கு தக்கன நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஐ திங்க் நான் சொன்ன ஐடியா உங்களுக்கு ரொம்ப ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விடுங்க. ஓகேவா? தேங்க்யூ வெரி மச்.